என்னமோ பண்ணாங்க, கொண்டு போனாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் இங்கே ட்ரீட்மெண்ட்டாங்க, ரேங்க் ட்ரீட்மெண்ட் அது இதுன்றாங்க, சிங்கப்பூர் கொண்டு என்னமோ அவங்க மொத்தம் நல்லா இருந்த இது பார்த்தீங்கன்னா நாசமாகிட்டாங்க. மாற்று தரக மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்துட்டு ஏன் திருச்சி சொல்லியெல்லாம் விமர்சனம் பண்ணுறான்னா ஏன் பண்ண மாட்டான்? எனக்கு வருத்தம் என்ன தெரியுங்களா, நீங்கள் எத்தனை கோடினா வாங்கிட்டு போட்டு விஜயகாந்த் அசிங்கப்படுத்தாது. எடப்பாடியாருக்கு என்ன முதல் இவங்க மேலே வந்து ஒரு மன காழ்ப்பு தான். இந்த தேர்தல் இந்த தொகுதிக்கான பணம் கொடுக்குறாங்க, செலவினம் தொகுதியும் தொகையும். தொகை கொடுக்கும்போது தொகை வாங்கும்போது அந்த தொகையை வந்து செலவு பண்ணுறது கிடையாது, அப்படியே வச்சுக்கிறது. இவங்க எடுத்துக்கிறது என்ற பேரை வந்து விற்கிறாங்க. விஜயகாந்தை மொத்தமா விற்கிறாங்கன்ற பேருக்குறீங்க நீங்க. விஜயகாந்தோட சமாதிக்கு மக்கள் வராங்க, விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து மக்கள் வந்து சமாதிக்கு வராங்க, விஜயகாந்தோட இறந்த நாளுக்கு இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வராங்க. பிரேமலதாக்கு யார் வராங்க? எடப்பாடி சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாரா? கண்டிப்பா. ஏன்னா இவங்க வைக்கிற டிமாண்ட்லாம் அந்த மாதிரி. ராஜ்யசபா கொடுக்கணும், சீட்டு வேணும், சீட்டு தொகை 300 கோடி கேட்கறாங்க. 300 கோடி. ஆனா ஃபைனல்ஸ் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். இப்போ திமுகவுடைய கூட்டணியில் வந்து தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு. தேமுதிகவுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க இணைஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. எங்க போக தேமுதிக அப்படின்றப்ப இங்க வந்துட்டாங்க. நான் ஒன்னே சொல்லட்டுமா, வேற எங்க போவாங்க? ஏன் அதிமுக போக முடியாது? சேர்க்க மாட்டாங்க. அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே பொருந்தலை. ஒரே தடவை சரி நீங்க அப்படி கேட்பீங்க, உடனே சொன்ன உடனே டக்குன்னு சார் என்ன விஜயகாந்த் அவர் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து அவருக்கு வந்து தம்பி விஜய் பிரபாகருக்கே வந்து ஒதுக்கீடு கொடுத்தாங்க, அப்படி பண்ணாங்க, ரைட், இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு கசப்பு இருக்கு. தேமுதிகவில் வந்து சில நேரங்களில் சில நேரங்கள் இல்லை, இந்த தேர்தல் நேரங்களில் அந்த என்ன சொல்ற ஒரு வகையான உடன்படிக்கை நேர்மை இருக்குல்ல, இந்த கூட்டணி உடன்படிக்கை நேர்மை வந்து அவங்க கிட்ட இல்ல, கடைபிடிக்க. ஆமா, எனக்கு வந்து நெருங்கிய எடப்பாடி அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல இருந்து வந்த ஒரு தகவல் சொல்றேன் கேட்டா, எடப்பாடியாருக்கு என்ன முதல் இவங்க மேல வந்து ஒரு மன காழ்ப்பு தான். இந்த தேர்தல் இந்த தொகுதிக்கான பணம் கொடுக்குறாங்க, செலவினம் தெரியல, தெரியும். தொகுதியும் தொகையும். அந்த தொகை கொடுக்கும்போது தொகை வாங்கும்போது அந்த தொகையை வந்து செலவு பண்றது கிடையாது, அப்படியே வச்சுக்கிறது. இவங்க எடுத்துக்கிறது, வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இது இவங்க எடுத்துக்க வேண்டியது. அந்த அம்மா 5 சீட்டு கொடுக்குறாங்க சார். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், பாராளுமன்றத்தில் ஒரு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு வந்து தொகுதி ஒரு 5 கோடி கொடுக்குறாங்க, இல்லை 10 கோடி கொடுக்குறாங்க, இல்லை 50 கோடின்னு சொல்றாங்க, சரிங்களா? வெளிப்படையாக பேசிடுவோம். 50 கோடி வாங்கன்னு சொல்றாங்க. அந்த 50 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி செலவு பண்ணிட்டு மீதி எடுத்துடுறது. அப்போ எப்படி அந்த வந்து வாக்கு சதவீதம் வருவாங்க? எப்படி அந்த வேட்பாளர் உத்வேகமா நீங்க இறங்கி எடுத்துக்கலாம், பாதி எடுத்துட்டா பரவாயில்ல. அங்க நீங்க ஒரு பெரிய கட்சி கிட்ட வாங்குற தொகையை வந்து நீங்க செலவே பண்ண உங்க கேண்டிடேட்டுக்கு சார், நீங்க உங்க கேண்டிடேட் செலவு பண்ணணுமா இல்லையா? செலவு பண்ணாதான் ஜெயிப்பான். அதான் சொல்றேன். இப்ப என்ன செய்யறாங்க இவங்க? மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தேமுதிக கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றாங்க. உண்மை இல்லை. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, என்ன ஓட்டுது தேமுதிக? அதான் நான் அதை கேட்டா கோவம் வருது உங்களுக்கு. எது இப்ப நான் என்ன செய்யறானுங்க, அதை ஒரு 4 பேரை வச்சு இப்ப திருச்சி சூர்யாவை பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல, திருச்சி சூர்யாவை வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டாங்க. நாளைக்கு எனக்கு கூட ஒட்டான ஓட்டுவானுங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஒட்டுறதுக்கு கூட ஆளுங்கிறாங்களான்னு கேக்குறேன். அதுக்கு கூட பாத்தீங்கன்னா அது கூட கான்ட்ராக்ட் தான். அது கூட ஒட்டுறதுக்கு ஆள் கிடையாது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் மீது நமக்கு அபரிதமான ஒரு அன்பும் பாசம் நமக்கு இருக்கு, உண்மையிலேயே இருக்கு. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கூட இருக்கு. ஆனா வந்து விஜயகாந்த் ஊடு கட்டி விற்கிது இந்த பொம்பளை. இதுல என்ன வேணும்? இதுல என்ன சொல்றதுக்கு சொல்லலாம் தப்பு. விஜயகாந்த் பேரை வந்து விக்கிறாங்க, விஜயகாந்த் மொத்தமா விக்கிறாங்கன்ற பேருக்குறீங்க நீங்க. விஜயகாந்த் விக்கிறாங்க. இப்போ ஒரு இறப்புக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க தனிப்பட்ட முறையில பிரேமலதாவுடைய ஒரு மனைவியா வந்து அவங்க மேல மரியாதை இருக்கு. அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க சிக்கான பிறகு. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்க பராமரிச்சாங்க. ஒரு மனைவியா வந்து அவங்க செய்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் ஆட்களை வச்சு பராமரிச்சா எல்லாம் பண்ணாலும் கூட கடைசி வரைக்கும் இயற்கையான மரணம் அடைகிற வரைக்கும் அவங்க வந்து அது வந்து ஒரு குடும்ப தலைவி, ஒரு மனைவியா நம்ம மதிக்கிறோம். அதை நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா விஜயகாந்த் அவருடைய அரசியல்ல பின்னடைவுக்கு காரணமே அவங்க மனைவி தான். அது வந்து அந்த பேர் வந்து அழியாத பேர் உண்டு. அது எனக்கு அரசியல் காரணம் எனக்கு. ஆமா, என்ன நான் மறக்க மாட்டேன். நான் சொல்றது மீண்டும் மீண்டும் சொல்றேன். உடல் நோயால் அவதிப்பட்ட விஜயகாந்தை ஒரு மனைவியா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் நல்லா இருக்கும் போது இந்த கூட்டணி பேரங்கள்லாம் வந்து பேசி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வியாபார பொருளா ஒரு உயிரோடு நல்லா செயல்படும் போதே மாத்துறாங்க, ஒரு மாற்று தரகரா மாத்துனாங்க. இந்த பேரம் எதனால நட்டுவாச்சு?
கலைஞரே வந்து 52 சீட் வரைக்கும் வந்து 55 இவங்க கேட்டாங்க, 52 கூட வந்துட்டாராம். அப்பவே வந்து சொல்றாங்க 500 கோடின்றாங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடின்றாங்க, ஏன் 1000 கோடி வரைக்கும் கூட வந்தாச்சாம். 52 சீட்டு கூட வந்தாங்களாம். ஆனாலும் இவங்களுடைய அந்த பேரமானது பிடிவாதமாக நின்னதுடைய விளைவு தான் கடைசியில் சொல்றாரு, பழம் நழுவி பால் விழும் கூட சொன்னார் கலைஞர், டைலாக்லாம் விட்டார். கடைசியில் என்ன ஆச்சு கேட்டால் ஒரு கட்டத்தில் நாம் வந்து வாக்குகள் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? அதிமுக சைட்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகுது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வந்து கருத்து வேற்றுமை உள்ள கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து விஜயகாந்தை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி போட்டு அன்றைக்கி தான் வந்து காலி பண்ணும். அதுக்கு காரணமும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் தவறான நடவடிக்கை கூட காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து பிரேமலதாவும் மச்சான் சொல்லுவாங்களே, மனைவி மச்சானம் தான் சேர்த்து வந்து கெடுத்தாங்கன்றது இன்றைக்கி அந்த அழியாத பேர் இருக்குது. சரிங்களா? அது போய் முடிஞ்சிருச்சு. இல்லை உங்களுக்கு சொல்லுங்க, இப்போ தேமுதிக என்னுடைய கணிப்புப்படி ஒரு 1லிருந்து 1.5 விழுக்காடு வாக்குகள் இருக்கலாம். இல்லை, எனக்கு தான் சொன்னேன். இப்போ அவ்வளவு அது வந்து அப்படி இல்லை. விஜயகாந்த் இருந்த போது நீங்க ப்ரூவ் பண்ணீங்கல்ல, வாக்கு சதவீதம் 10% வரைக்கும் வந்தாருச்சு அப்ராக்சிமேட்டா. நீங்க ஒரு முறை தனித்து களம் கண்டு பர்சன்டேஜ் காட்டிட்டுங்களா பார்க்கலாம், செய்யுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாட்டுத்தரகை தாண்டி இந்த சந்தையில மாட்டுத்தரகு பார்த்துருக்கீங்களா, டவுல் கிட்டத்தட்ட அப்படித்தானே இவங்க பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நீங்க 1% 1% சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், 1/2% சொன்னாலும் நம்ப மாட்டேன். ப்ரூவ் பண்ணுங்க நீங்க. சும்மா நான் சொல்ல பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன், விஜயகாந்தோட சமாதிக்கு மக்கள் வராங்க. விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து மக்கள் வந்து சமாதிக்கு வராங்க. விஜயகாந்தோட இறந்த நாளுக்கு இந்த கதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வராங்க. பிரேமலதாக்கு யார் வராங்க? இல்லை, எனக்கு அது மாதிரி நிகழ்வுகளே ஒரு வியாபார பொருளாக மாற்றி, வியாபார பொருள் முழுக்க வியாபாரம் தான். தவிர்க்க முடியாம இவங்களுக்கு வந்து சரி ஒரு கட்சியை நம்ம லூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஒதுக்கீடு கொடுக்கும்போது தெரியும் எங்களுடைய இது என்னன்றது. இப்போ நீங்க சொன்னதுனால கேட்குறேன், இப்போ திமுக கூட்டணியில் எனக்கு தெரிஞ்சு திமுக அப்புறம் அதிகமான தொகுதி காங்கிரஸ் கொடுப்பாங்க. ஆமா, விசிக ரொம்ப டஃபா கேட்டுன்னு இருக்காங்க. ஆமா, ஒருவேளை தேமுதிகன்றது கொஞ்சம் தெரிந்த விஜயகாந்த் ஒரு பேருக்காக விசிகாவை விட அதிகமான தொகுதியெல்லாம் தேமுதிக சான்ஸே கிடையாது. அப்படின்னா வந்து விசிகா பலவீனப்படும். அது எவ்வளவு பெரிய எனக்கு தெரிஞ்சிருக்க. நான் சொல்றேன் கேளுங்க பிரதாப், இந்த பேச்செல்லாம் இப்ப இந்த அம்மாவுக்கு வேற போறதுக்கு இடம் கிடையாது, போக்கிடம் கிடையாது. இது சொல்லுவாங்க, எடப்பாடி சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாரா? கண்டிப்பா. ஏன்னா இவங்க வைக்கிற டிமாண்ட்லாம் அந்த மாதிரி, ராஜ்யசபா கொடுக்கணும், சீட்டு வேணும், சீட்டு தொகை, அதான் ரகசியம். அது அந்த தொகை தாங்க மெயின். சீட்டு பார்த்த சாரதி எம்எல்ஏ ஆனா என்ன ஆகலாம் என்னங்க அந்த அம்மாவுக்கு? நான் கேட்கறது என்ன, அவங்க இலக்கிறன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி. காரணம் என்ன, பையன் ஃபியூச்சர் ராஜ்யசபா எம்பி ஆனப்பறம் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ ஸ்டேட்டஸ் வந்துடும். ஆமா, சொல்றாங்களே, தமிழிசை அக்கா கூட வந்து மகனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, 40 வயசு ஆயிடுச்சான், இன்னும் கல்யாணம் பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ண கேட்டீங்கன்னா, இப்போ நான் கவர்னர் ஆயிட்டேங்க, எக்ஸ் கவர்னர். அந்த கவர்னருக்கு ஈக்குவலா ஏதாவது கவர்னர் குடும்பத்துல இருந்து ஏதாவது பொண்ணு வரலாம், வந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்காங்களாம் அந்த ஸ்டேட்டஸ். அப்போ ராஜ்யசபா ஆயிட்டாருன்னு வச்சுங்க விஜய் பிரபாகர், அதுக்கேற்ற ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்கலாம்ல. ஒரு அமைச்சர் பொண்ணோ ஒரு இப்போ புரியுதுங்களா? அதான் ஒரு எம்பி பொண்ணு சொல்லுங்க சார், அந்த ரேஞ்சுக்கு பார்க்கலாம்ல. இதுங்கெல்லாம் என் கட்சியில் ஒரு லட்சத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது நான் கேட்குறேன். அதுக்காக என்ன சார், மற்றபடி இங்கே எம்எல்ஏ வாங்கலாம், ஒரு 4 எம்எல்ஏ வாங்கி ஜெயிச்சிருவாங்களா? நல்லா திமுக தெரியும் பாருங்க, கொடுக்குற தொகுதியை தெரிஞ்சுக்கலாம், எங்கன்னா தோக்கிற தொகுதியா பார்த்து கொடுப்பாங்க. இது இல்ல இப்படி எடுத்துங்க, அதிமுக நல்லா வெற்றி வாகை சொல்லக்கூடிய தொகுதியா பார்த்து கொடுப்பாங்க. இவங்களும் அதை பத்தி கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு கட்சிக்கார 4 பேர் எம்எல்ஏ ஆகணுமா சார் ஆசை இவங்களுக்கு? என்னதான் பண்ணாங்க, அவ்வளவு பணத்தை சேர்த்து என்னதான் பண்ணுவாங்க? எங்க என்ன வேணா பண்ணிட்டு போறோம், நமக்கு தேவையே இல்லை. விஜயகாந்த் அங்க டேமேஜ் பண்ணும்போது நமக்கு கொதிக்குதா இல்லையா மனசு? உண்மையே சொல்றேன், யார் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாரு, அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி, உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கிறார் மனுஷன். அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, கடைசி காலம் அவருடைய காலம் வந்து அவர் சாகக்கூடிய மனுஷனே கிடையாது. என்னமோ பண்ணாங்க, கொண்டு போனாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ரேங்க் ட்ரீட்மெண்ட் அது இதுன்றாங்க, சிங்கப்பூர் கொண்டு என்னமோ அவங்க மொத்தம் நல்லா இருந்த இது பார்த்தா நாசம் ஆகிட்டாங்க. அது முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இறந்த பிறகும் மனுஷனை போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி? இறந்த பிறகும் வந்து சித்ரா செத்தும் சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தானே இப்போ வந்து. இல்லை, இப்போ ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸ்க்கு அதிகமான தொகுதி கொடுத்துட்டு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான சீட்டு கொடுத்தாலுமே அதை திருமாவளவர்கள் வந்து ஏத்துப்பாங்களா? இப்போ வந்து இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ஏற்கனவே நிறைய பேர் ஏன் தெரியுமா பிரதாப், நான் நினைக்கிறேன், நீங்க உங்க சந்தேகத்துல நான் இப்ப சொல்லிடுறேன், கண்டிப்பா விசிகாவுக்கு கீழே தான் சீட்டு கொடுப்பாங்க. எது அந்த பழைய தேமுதிக அந்த கணக்கெல்லாம் வாங்க முடியாது. புரியுதா சொல்றது என்ன? ஒருவேளை 12 சீட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்களோ? அதெல்லாம் சான்ஸ் எவ்வளோ? 12 ஓவர். அந்த அம்மாவே நீங்க பண்ற கூட்ட பாத்தீங்கன்னா அந்த அம்மா மயக்கச்சி விழுந்துரும். 12 பேருக்கு நாயகரா போவேன். யாருப்பா அந்த தம்பி? யாரு இந்த இல்ல யாருப்பா அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்க அந்த தம்பி யாருப்பா? முதல்ல கேட்டா அம்மா அம்மா அண்ணி அண்ணி நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நீ அதுனால கரெக்ட் தான். ஆமா, உடனே அந்த சலத்தை தூக்கிட்டு வாங்க பாருவாங்க. எது என்னப்பா நம்மளே எதிர்பார்க்கல, 6 சீட்டு நம்ம எதிர்பார்க்கல, 12 சீட்டு தருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த சலத்தை தூக்கிட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு போக போறாங்க. நீங்க வேற ஒண்ணு 3 கொடுத்தா பெரிய விஷயம். அப்ப நம்ம கமலையா கட்சிக்கு அது இப்போ நான் சொல்றேன் பாருங்க, மக்கள் நீதி மையம் 10%. சரிங்களா? அவர் முதலே கேட்டதா சொல்றாங்க. யார்? கமலே கேட்டதா சொல்றாங்க. 6க்கும் குறைவில்லாத சீட்டு வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுனால அங்கே பேசி 4 கூட ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு யோகமாக தான் நான் சொல்கிறேன். ஆனால் 6 கேட்டதா தகவல் இருக்கு. கமலே 6 கேட்டது. கமல் ஆகிறதுனா இன்னைக்கு அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%ங்க. என்ன 10%? ஆல்ரெடி பழசு வாங்கினது இல்லையே, அப்ரூவ்டு இல்லை, 10% வாங்கினார் சில தொகுதிகளில், எல்லா இடத்துலையும் இல்லை. அப்படி சொல்றீங்க? சில தொகுதிகளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்காங்க. அதுதானே வந்து நாம் தமிழுடைய வளர்ச்சியை தடுத்தது. இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சியுடைய ஓட் பேங்க் கூட மக்களுக்கு கம்மி தான். இல்ல இப்போ நான் சொல்றது என்ன, நான் சொல்ற தேர்தலில் போட்டிட்ட காலகட்டத்தில் நான் சொல்றேன். இப்போ வந்து கடைசியாக அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து இன்னும் ஒரு குறிப்பாக சொல்ல கேட்டா மாற்று அரசியல் கொடுக்க வந்ததுனால அந்த பர்சன்டேஜ், திமுகவையும் அதிமுகவும் வந்து எதிர்த்து களமானதுனால அந்த பர்சன்டேஜ் இப்போ அங்கேயே ஐக்கிய மாட்டார்ல. அப்போ அந்த வாக்குகள் என்ன ஆகும்? மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி போட்ட அந்த ஓட்டு எப்படி திருப்பி போய் விழும்? இவர் தான் மாற்றுன்னு சொல்லி நான் போட்டேன், இது நம்பி போட்டேன், அவர் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த வாக்கு சதவீதம் வராது. ஆனாலும் ஒரு 6 தொகுதி கேட்கறதா சொல்றாங்க. 6ம் கிடைக்காது நிச்சயமா. ஏன்னா அவ்வளோ பேர் கொடுக்க முடியாது. எல்லாமே 22ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சிடும் யார் யாருக்கு எவ்வளோ சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, விசிகாவுக்கும் இது விசிகாவுக்கும் மையத்துக்கும் வந்து ஒதுக்கிறத காட்டிலும் பாதிக்கு பாதி உங்களுக்கு குறையும். ஆனா அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அந்த ஒண்ணு கொடுத்தாங்கன்னா இவங்க ஆஃப் ஆயிடும். இவங்கன்னா அவ்வளவு பெரிய கட்சி ராஜ்யசபா எம்பி கொடுன்னு கேட்கறது. இப்ப எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க, எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நானே உங்களுக்கு பதில் வந்திருக்கேன். அவ்வளவு பெரிய கட்சி அது, நீங்க 12 சீட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. எல்லாரும் இப்ப கேட்கறது தெரியுமா? நான் ஏன் கேட்டேன்னா, விஜயகாந்த் இன்னும் வந்து எப்ப விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, அதனால அந்த மைண்ட் செட்டே இருப்பாங்களோ. ஆமா, இல்ல அவங்க சொல்லிட்டு எல்லா கட்சியும் அப்படிதானே, அவங்களுக்கு தன்னை பலமா தான் நினைச்சுப்பாங்க. இப்போ எனக்கு உண்மையா பிடிச்ச அரசியல் தெரியுமா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு? கார்த்திக் சிதம்பரம் இருக்காருல்ல, அவரை மாதிரி ஒரு ஓப்பனா அரசியல்வாதி யாருமே கிடையாது. ஏங்க எங்களுக்கு ஓட்டும் இல்லைங்க, ஆனா அங்க இருந்தா நாங்க ஜெயிக்க முடியும். இல்ல இப்ப நல்லா புரிஞ்சுங்களேன், காங்கிரஸ்காரர் மாதிரி நீங்க தேமுதிகவை கூட நீங்க நினைச்சுக்கலாங்க. இது விஜயகாந்த் முகத்துக்காக ஒரு தெருவுக்கு 4 பேர் 10 பேர் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லிடலாங்க. எதுக்கு இந்த தெருவுக்கு ஒரு 10 ஓட்டு விழுது? ஏங்க கெடுக்கணும்? ஒரு வீதிக்கு 10 ஓட்டு இருக்குங்க, ஒரு 100 வீடு இருக்குங்க. அங்கே விஜயகாந்த் தேமுதிக, விஜயகாந்தோட போட்டோக்காக தேமுதிக போட மாட்டான், விஜயகாந்த் போட்டோ எடுத்துட்டு போனா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஓட்டு போடவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் போட்டுருவாங்க, இல்லை 20 பேர் போட்டுருவான்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ்காரர் வந்து எப்படிங்க, காங்கிரஸ் எப்பயோ சமாதி ஆகி இது அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூட ஆயிடுச்சு. இது காங்கிரஸ் எங்க இருக்கு? ஒரு சோட்டு ஒரு நீங்க எங்க ஊர்ல யாரும் கிடையாது, எங்க ஊர்ல யாரும் கிடையாது. இந்த யாராவது பதிவு போடுங்க கமெண்ட்ல வந்து யாராவது காங்கிரஸ் யாரும். காரணம் என்ன பிரதாப்? முற்றிலுமா தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு, இது முற்றிலுமா தமிழர்களுக்கு எதிரான அரசியல், ஈழ அரசியலை நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு ஏன் வந்து நாம் தமிழுடைய வளர்ச்சியே வந்து என்ன? காங்கிரஸோட வீழ்ச்சி. எது? காங்கிரஸோட வீழ்ச்சி, நாம் தமிழோட வளர்ச்சி. இது உண்மை. ஆனா வீழ்ச்சி அடைய வச்சது யாரு? சீமானுக்கு பெரும் பங்கு இருக்கு. அது யாரும் கடந்து போயிடறாங்க, யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு, நேற்று பேசுவோம் சொல்றாரு பாருங்க. இது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடியோட ஒழிக்க வேண்டிய கட்சி. அது மீண்டும் அது உயிர் கொடுத்தா யார் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அது மீண்டும் உயிர் கொடுக்கூடாதுல்ல. இப்போ விஜய் கூட என்ன அந்த நெருடல் இருக்கு, விஜய் கூட நெருடல் இருக்கு. காங்கிரஸோட கேட்குறாங்க, வேற யாரும் வராதல்ல, அவங்க
பெரிய பெரிய எதிர்பார்ப்பு விசிகா எதிர்பார்த்தாங்க. இல்லை அன்புமணியாவது வந்துடுவாரு எதிர்பார்த்தாரு. ஏன்னா எனக்கு ஜான் எனக்கு பழக்கம். ஆமாம். ஆனால் 2 கட்சியும் வராத போதே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் எப்படி தனியாக வருவாங்க? வரமாட்டாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸை நீங்கள் கையில் நீங்கள் எடுக்க உயிர் கொடுக்கும்போது நாம் தன்னுடைய உக்கிரமான தாக்குதல் யாருக்கு விடும்? விஜய். ஆமாம். அதை யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனமாக்கினதே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான். காங்கிரஸை டைட்டிலே வைங்க. காங்கிரஸை பணமாக்கினதே வந்து சீமான் தான். நீ அதுக்கு மறுபடியும் பாலை ஊற்றி உயிர் விட்டுனா அப்போ எப்படி இருக்கும்? அது விஜயா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் வந்து இப்போ வந்து பிரச்சாரம் வந்து என்ன சொல்ற பலமாயிடும். காங்கிரஸுக்கு நீங்க கூடுதல் சீட்டு கொடுக்குறீங்க. எத்தனை கோடி வாங்கியிருப்பாங்க திமுக கிட்ட தோராயமா? எனக்கு அதை பெருசா எனக்கு ஹோப் இல்லை. நம்ம அதை சொல்லவும் முடியாது பிரதாப். எப்பவுமே வந்து போற போக்கில் நம்ம ஊர் உலகம் நம்ம வந்து இல்லை ஊர் உலகம் ஊர் உலகம் வந்து நம்மளை நம்புது உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து ஏடிஎம்கேல கதவை சாத்திட்டாங்க. இந்த மாதிரி கேட்கிற மெயின்னா இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஏன் இழுத்துட்டு வந்தாங்க நீங்கள் சொல்லுங்களேன். சீட்டுக்காக, எண்ணிக்கைக்காக, நோட்டுக்காக. இது இவங்க கேட்ட தொகையை வந்து அவங்க வந்து குறைச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு விடுங்க. ஒரு காலத்தில் 1000 கோடி தர முன் வந்த கட்சி இன்னைக்கு கேட்குற 100 கோடி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொகை தான் அங்கே மெயின். இந்த தொகையை வந்து கேட்டால் கடைசியாக நம்ம எவ்வளோ டிலே பண்ணுவோம். இது ரொம்ப டிலே பண்ணும்போது தான் ரேட்டு ஏறும். யாரும் கண்டுக்கலையே சார். நீங்க பைக் வாங்க போறீங்க சார். அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போன உடனே இந்த கலரை டிக் பண்ண உடனே பா ஷோரூம் வந்து கொண்டாப்பா உள்ள இருந்து கொண்டாப்பா குடோன்ல இருந்து வண்டி ஆர்டர் பண்ணா உங்களுக்கு சார் இந்த வண்டி நீங்க புக் பண்ணீங்கன்னா 2 மாசம் ஆகும் சார். டிமாண்ட். இந்த கலர் கிடைக்காது சார். இது அதுவும் நீங்க கேட்கறது சாதாரண மாடல் கிடையாது சார். இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 3 மாசம் ஆகும் சார் டெலிவரி. இது அங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க குடோன்ல. இது ஆனா இப்படி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா வேல்யூ அதிகமாகும். ஆமா ஆமா. அந்த மாதிரி அதனால தான் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு மாற்று தரக மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்துட்டு ஏன் திருச்சி சொல்லியெல்லாம் விமர்சனம் பண்ணுறான்னா ஏன் பண்ண மாட்டான்? நான் கேட்குறேன். கம்மி அவன் பண்ணுறதுலாம். எனக்கு வருத்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எத்தனை கோடினா வாங்கிட்டு போகணும். விஜயகாந்தை அசிங்கப்படுத்தாரு. விஜயகாந்த் வந்து நேசிக்கூடிய வந்து பல ஆயிரம் பேர் நான் ரசிகன் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல மனுஷனும் நேசிக்கிறான். தயவு செஞ்சு கூறு கட்டி விற்காதீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன். இது விஜயகாந்தை கூவி விற்கும் பிரேமலதா. இப்ப வித்துட்டீங்களா? எவ்வளவு வித்தீங்கன்னா சொல்லுங்க கொஞ்சம். இப்ப பிரதாப் ஒரு கவலையா தான். பிரதாப் மட்டும் கிடையாது, எல்லாரும் கவலையா தான். விஜயகாந்த் எவ்வளவு வித்தீங்க? எனக்கு கேள்வினா கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு திமுக இத்தனை கோடி, ஐ திங்க் 30 கோடி என்ன அக்கௌண்ட் குத்துச்சு. டைரக்டா ஓபனா சொல்றாங்க அக்கௌண்ட் குத்துச்சு, நாங்க செலவு பண்ணோம் தேர்தல் பிரச்சார செலவுக்காக திருப்பி கொடுத்தா. இவங்க நான் சொல்ல மாட்டாங்களே. வந்து நீங்க கேட்டதுனால வந்த தகவல் சொல்றேன். இது உண்மையான தகவல் கிடையாது. ஆனா ஒரு செய்தி சேகரிக்கும் போது வந்த தகவல் சொல்றேன். முந்தா நாளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் தான். 300 கோடி கேட்குறாங்க. 300 கோடி. ஆனா ஃபைனல்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. உண்மையாக தெரியல. தெரிஞ்சா சொல்லலாம். கேட்டது வந்து 300 கோடி ஏடிஎம் கேட்டது. அதே தானே இவங்ககிட்டையும் கேட்டிருப்பாங்க. இவங்ககிட்டயும் அதே தானே கேட்டிருப்பாங்க 300 கோடி. அதில் ஒரு 50-100 குறைச்சாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஃபைனல் முதல்ல ஒத்துக்கலை. இவங்களும் கனிமொழி கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ அந்த அம்மா ஒத்துக்கலை. யாரு நீங்கள் அவ்வளோலாம் வேல்யூ இல்லை, அவங்க வந்து ஒத்துக்கலை. சரிங்களா? ஆனாலும் வந்து என்னென்னா இப்போ ஒரு சின்ன ஒரு நெருக்கடி டிஎம்கேக்கு. சின்ன நெருக்கடி தான். பல நெருக்கடி பார்த்துட்டாங்க. சின்ன நெருக்கடி என்னென்னா பிஎம்கே வந்து டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பிஎம்கே வரா மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அவங்க வந்துருந்தாங்கன்னா வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா வட மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் ஓட்டு இருக்குது. வந்து ஏன் டிஎம்டிகேக்கும் அப்படி தான். வட மாவட்டங்களில் ஓட்டு இருக்குது, தென் மாவட்டங்கள்லாம் ஓட்டு கிடையாது. சரிங்களா? அப்படி மையத்தில் வேணால் சொல்லலாம், மதுரை விருதுநகர் அப்படி வேணால் சொல்லலாம், திருச்சியை சொல்லலாம். ஆனால் தென் மாவட்டங்கள் சுத்தமாக கிடையாது. ஒரு 5-6 மாவட்டங்களில் வந்து டிஎம்டிகேக்கு ஓட்டே கிடையாது. விஜயகாந்துக்கு வேணால் சொல்லலாம் அந்த பரவலாக வந்து கொஞ்சம் முகத்துக்காக. ஆனால் இவங்க என்னென்னா பிஎம்கே வர்றதுக்கு வந்து இங்கே விசிகா வந்து தடையாக இருந்ததுனால அப்போ அதை சமன்படுத்துறதுக்கு வேற ஆள். இந்த டிஎம்டிகே தொங்கல் எனக்கு உண்மையிலே எனக்கு ஆசை நான் கேட்டீங்கன்னா, டிஎம்டிகே தொங்கல் விட்டு 234 தொகுதிக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் பிஎம்கே வராதனால வர முடியாதனால நான் ராமதாஸ் தலைமையிலான பிஎம்கே ஐயா பிஎம்கே வர முடியாதனால அங்கே இன்னும் கட்சி ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு இன்னும் டிஸ்கஸ் ஓடி இருக்குது. என்ன அப்போ
அப்போ என்ன சொன்னாங்கன்னா வேற வழி இல்லாமல் இவங்களை சேர்த்துக்கலாங்கன்னு சொல்லி அதுதான் காரணம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா இந்த 300 கோடின்றது வந்து பேசுகிறாங்க இல்லையா, அது எப்படி குறைஞ்சிருக்கோன்றதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி குறைஞ்சிருக்கோன்னா, இவங்க விருப்ப மனுக்காக வந்து கடை விரிச்சாங்கல்ல, அங்கே ஒரே ஒரு அந்த பக்கம் அப்படி அந்த அந்த கட்சி ஆஃபீஸ் ஓரமாக வந்து இந்த நாய்ங்க வெளியில் ஏதாவது குப்பத்தொட்டியில் அப்படி இப்படி இருக்கும் பாருங்க, அது கூட போல உள்ள அந்த விருப்ப மனு வாங்குறதுக்கு காலியாக இருந்தது. இது ஃபுல்லாக டேபிளே போட்டு அது அசிங்கமாயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரோல் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் விருப்ப மனு வாங்குறதுக்கு கூட வரவே இல்லை, அந்த ரோடு ஓரத்தமாக போகக்கூடிய ஆள் கூட வரவே இல்லை. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது நூற்றுக்கணக்கான பேர் அந்த விஜயகாந்த் வந்து அந்த சமாதி கிட்ட. அதே சூழ்நிலையில் விருப்ப மனு வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா அடிக்குது, ஒருத்தர் கூட இல்லை. இப்போ புரியுதுங்களா? இவ்வளோதான் சிம்பிள் கணக்கு. விஜயகாந்த் சமாதி கிட்ட போகிறாங்க, விஜயகாந்தை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. டிஎம்டிகேக்கு ஓட்டு போகிறதுக்கோ இல்லை டிஎம்டிகேல எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் உண்மை, அவ்வளோதான். இதுதான் உதாரணம். அங்கே அடிக்குது, இங்கே ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. விஜயகாந்தை நேசிக்கிற நீ சொல்லலாம் சாப்பாடு போறாரு கிடையாது, சாப்பாட்டையும் தாண்டி விஜயகாந்தை தினம் நேசிக்கிறவங்க இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. பேச்சில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.